வெல்கம் டு மிஸ்டர் லியோ vlogs. திஸ் இஸ் நாகர்கோயில் கிறிஸ்மஸ் சீரீஸ் பார்ட் 3. என்னடா எடுத்த உடனே ஒரே லைட்டிங்காக காமிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுதான் முக்கியமான சீரீஸ். ஆமாங்க, ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நான் வந்து ஊர்லேயே இருக்க மாட்டேன். எந்த இடத்துல கிறிஸ்மஸை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்க்குறதுலேயே என்னோடய ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் எங்கேயுமே நான் போகலை. இந்த டைம் ஃபேமிலியோட வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். சரி, நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தா கிறிஸ்மஸாங்க இது. தீபாவளி மாதிரி கிறிஸ்மஸை வேறு லெவலில் போட்டு பின்னி எடுத்துட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி செலிப்ரேஷனை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஈவன் நானுமே இங்கே செலிப்ரேட் பண்ண அளவுக்கு எங்கேயுமே பார்த்தது. ஒவ்வொரு சர்ச்லையுமே டிஃப்ரெண்ட்டாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் இந்த சர்ச்சை பாருங்களேன், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சர்ச் இந்த லெவலுக்கு வந்து லைட்டிங் செட்டோட சூப்பராக பார்த்தது நான் நாகர்கோயிலில் மட்டும்தான். நாகர்கோயில்ட்டே இல்லை, மார்த்தாண்டம் நியர்பையில் நாங்கள் ஒரு சர்ச்சில் இதை பார்த்தோம். இந்த சர்ச் தான் இப்படின்னு பார்த்தா வேறு லெவலில் அல்டிமேட்டாக ஒவ்வொரு சர்ச்சும் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டம் சர்ச். இந்த சர்ச்சில் எப்படி லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க. இந்த சர்ச்சோட லைட்டிங்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இங்கேருந்து டேரெக்டாக பாலப்பள்ளம் குடில் பார்க்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பாலப்பள்ளம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரையும் பெஸ்ட்டாக குடில் அமைக்கிறதுல வந்துட்டு பாலப்பள்ளம் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல குடில் அமைக்கிறது வந்து ஒரு போட்டியாவே வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் பெரிய லெவல்ல குடில் வச்சு யார் ஃபர்ஸ்ட் வரா அப்படிங்கிறது ஒரு போட்டியாவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நைட்டு ஃபுல்லா மக்கள் ஒவ்வொரு குடிலுக்கும் போய் அதை பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எந்த இடத்துல அதிகமான மக்கள் போறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. நான் கேட்டு தெரிஞ்ச வரைக்கும் பாலப்பழம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். இது நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நாகர்கோவில் மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை வந்து இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை நான் நாகர்கோவிலில் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை பற்றி தெரிஞ்சு பாலப்பள்ளம் போகிற வழியில் யங்ஸ்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் வீட்லேயும் சர்ச்லேயும் குடியல் வச்சு பார்த்துருப்போம். இங்கே என்னடானா ஒரு பெட்ரோல் பங்கையே கோயில் மாதிரி மாற்றி அதில் குடியல் வச்சு மக்கள் எல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு செட் பண்ணியிருந்தாங்க. சரி, பெட்ரோல் பங்க்கில் எந்த லெவலில் வந்து குடில் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நேரில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா குடியில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ லைட் செட்டப்போட சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நிஜமாக சொல்கிறேன், பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற வேலையை பார்க்குறதுக்கே நம்மளால் முடியாது இல்லையா? இதை பண்ணுறதுக்குன்னே தனியாக மெனக்கடணும். ஆனால் இது பண்ணுறதுக்காகவே ஒரு ஆள் செட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரோல் பங்க்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பெட்ரோல் பங்க்கை நாங்கள் போகிற வழியில் ஒவ்வொரு குடியிலுமே வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. பூதம்லாம் கிறிஸ்மஸ் தாத்தாவாக வர மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சர்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சர்ச்லேயும் நின்று அதை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணவே ஆரம்பித்தோம். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னா. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அந்த லெவலில் வந்து இந்த பாலப்பழம் குடியில் பார்க்கறதுக்கு மக்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கியூவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நின்றுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த குடியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. பாலப்பள்ளத்தில் ஒரு பிரமிடை கொண்டு வந்து வச்ச மாதிரி இவ்வளோ லைட்டிங் செட்டோட பண்ணியிருக்காங்க. பிரமிடு வடிவத்தில் இவ்வளோ லைட்டிங் செட்டோட பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். ஆனால் மக்கள் அவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். வெளியே இருந்து பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக 2 லைன் விட்டுருந்தாங்க. ஒரு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஐபி பாஸ், இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸு. ஃப்ரீ பாஸில் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே கியூ நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நேரம் நம்மளால் நிற்க முடியாது. ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 100 ரூபா கொடுத்து ஒரு விஐபி பாஸ் எடுத்து வந்து லைனில் நின்று உள்ளே வந்துட்டோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒவ்வொரு ஒர்க்கும் அவ்வளோ சூப்பராக டிசைன்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுன்னு வைங்களேன். ஒவ்வொரு ஃபேஸ், அதாவது ஒரு சிலை வந்து ஒரு ஃபேஸ் கட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான் வந்து பண்ண முடியும். இது ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ மெனக்கடணும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஈவில் இது இருக்கட்டும், ஒரு ஜீசஸ் பற்றி அவங்க வெளிப்படையாக ஒரு கதை ஸ்டோரி லைன் சொல்கிறதா இருக்கட்டும்,
அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சுலேயே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்டோரி லைன் வரப்போகுது, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, ஜீசஸோட வாழ்க்கை இது வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிசைனில் வந்து வச்சுருந்தாங்க. உடனே தெரிஞ்சுக்கலாம் இவங்க என்ன ஸ்டோரி லைன் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக சொல்ல போனால் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த சுச்சுவேஷனில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல வர்றதை அவ்வளோ தெளிவாக ஸ்டாச்சுவில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக்கு அது பற்றி சொல்கிறது, அந்த ஸ்டோரி லைன் பின்னாடி வாய்ஸில் வந்து சொல்கிறது. நான் வீடியோவில் கொண்டு வரல, என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்றதுனால எதுவுமே நான் கொண்டு வரல. ஆக்சுவலாக அங்கே எல்லாமே சத்தமாக இருந்ததா, அதனால் வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ணவும் முடியல வாய்ஸை. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு கிணத்துல வந்து ஒருத்தர் வந்து தண்ணி இறைக்கிறாங்க அப்படின்னா அது ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக மெனக்கெட்டு அதில் மிஷினரிலாம் வச்சு அது இறைக்கிற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் குழி நோண்டுறாங்க அப்படின்னா மம்முட்டி வச்சு குழி நோண்டுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் அடி பைப்புலேருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுவும் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. சைக்கிள் ஓட்டுற மாதிரி, இப்போ குழந்தைங்க விளையாடுற மாதிரி, இல்லை வந்து ஒரு சுத்தியில் வச்சு ஏதாவது ஒரு நெசவாளி வந்து அடிக்கிற மாதிரி அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது ஏன்னா இது சாதாரணமாக பண்ண முடியாது. இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிஷினரி வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு டாய்ஸ் எடுத்து கீழே விளையாடுறோம் அப்படின்னா அது டாய்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஷினரிஸ் அதில் ஒர்க்கிங் நிறையா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பாருங்களேன், இதே மாதிரி தான் இதுக்கெல்லாம் தனி எஃபெக்டே போட்டாகணும் கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் எடுத்திருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வெளியில் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனே பர்ச்சேஸ் ஏரியா அப்படின்ற மாதிரியே தனியாக அவங்க வச்சுருந்தாங்க. நைட்டு 3 மணிக்கு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்பாட் இதுதாங்க முக்கியமான ஸ்பாட். இது என்ன ஸ்பாட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு வியப்பில் தான் உள்ளே போய் பார்த்தேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக ரோட்லேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சரி இது என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வரைக்கும் நடந்து போய் பார்த்தா இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம். வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இங்கெல்லாம் வந்து இந்த லைட் செட்டிங்கில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு எனக்கே வியப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், இந்த சீரீஸோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. வந்த இடத்துக்கே வந்துட்டோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப 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 பூஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் அப்படியே எனக்காக கொஞ்சம் லைக்கும் அப்படியே தட்டிட்டு போங்களேன்.